தமிழ்நாட்டு மக்கள் 21,000 கோடி கேட்டிருக்காங்களாம். எதுக்கு? மழை வந்துடுச்சு, வெள்ளம் வந்துடுச்சு, நிவாரணம் கேக்குறாங்க. அதுக்காக இது என்ன ஏடிஎம்மா கேட்டோன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு? உங்க அப்பா வீட்டு காசியா கேக்குறோம், குடுத்து வச்ச வரி பணத்தை தானே கேக்குறோம் அப்படின்னு நான் கேட்கல. அமைச்சர் உதயநிதி கேக்குறாராமா. அவர் கேட்பார், என்னத்தியான்னு கேட்பார். அவர் கேட்டா எடுத்து கொடுத்துட முடியுமோ? நமக்கு இருக்க கஷ்டத்தெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கார புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறார். அப்படி என்ன கஷ்டம்? நம்ம பிஜேபியில ஒரு பெரிய நிர்வாகி மோஹித் பாரதியான்னு ஒருத்தர் பிசினஸ் பண்றதுக்காக 67 கோடி ரூபாய் லோன் வாங்கியிருந்தார். பாவம், லோன் பண்ண பிசினஸ் வந்து சரியா போகல, லோனை கட்ட முடியல. அதனால போனா போறதுன்னு சொல்லிட்டு வாங்கின 67 கோடி ரூபாயில 30 கோடி ரூபாயை மட்டும் பேங்க்குக்கு திருப்பி கொடுத்துட்டார். மிச்சம் 37 கோடி வர கடன் தான், தள்ளுபடி தான். ஸோ மோஹித் பாரதியாக்கு 37 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ண வேண்டியிருக்கு. அது தவிர்த்து நம்ம பியூஷ் கோயல் 650 கோடி. இந்த மாதிரி நம்ம பிஜேபி காரர்களுக்கு லோன் பிசினஸ் பண்றதுக்கும் லோன் கொடுக்கறதுக்கும் திரும்ப அந்த லோனை கட்ட முடியலன்னா திரும்ப அதை தள்ளுபடி பண்றதுக்குமே நமக்கு பைசா போற மாட்டேங்கிறது. நாமளே அந்த கவலையில இருக்கோம். இதுல இந்த தமிழ்நாட்டுக்காரா வேற 5 லட்சம் கோடி வரி பணம் கொடுத்தோம், அதுல 21,000 கோடி நிவாரணம் கொடுங்கன்னு சொன்னா என்ன பண்றது? ஏதோ தமிழ்நாட்டுல இருந்து டெல்லி பல 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனாலையும் அதிகாரம் எல்லாம் டெல்லியிலேயே குவிஞ்சு இருக்கிறதுனாலையும் நம்ம பொழப்பு ஓடுறது, நம்மள யாரும் கண்டுக்கிறது இல்ல, தப்பிச்சுட்டு இருக்கோம். ஒருவேளை இது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுது அப்படின்னா குடும்ப அரசியல், வாரிசு அரசியல்னு சொல்லு. அதே மாரியும் கேள்வி கேட்டானா ரோடு சரியில்லை, தண்ணி சரியில்லை, காத்து சரியில்லைன்னு அடிச்சு விடு. இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கணுமா? அதையும் மீறி கேட்டாங்கன்னா ஊழல் கட்சின்னு சொல்லு. என்ன சொல்லணும்? ஊழல் கட்சின்னு சொல்லு.